Good morning teachers. Welcome to Aruna Padasalai என்னும் எழுத்தும் 4th and 5th standard English term 2 module 5 day 2 கான activities பார்க்க போறோம் teachers. 2A ல பாத்தீங்கன்னா large group activity reinforcing and but or reinforce பண்றோம் நம்ம அண்டும் பட்டையும் ஆரையும் இந்த மூணு வார்த்தைகளை reinforce பண்ண போறோம். மூணு இந்த சென்டென்ஸ் ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 2 ஸ்டூடெண்ட் 1ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்க சென்டென்ஸை பிளாக் போர்டில் நம்ம எழுதிடணும். ஐ ஹாவ் ட்ரான் அன் ஆப்பிள் அண்ட் அன் ஆரஞ்ச் விச் ஃப்ரூட் டூ யூ லைக் அப்படின்னு ஸ்டூடெண்ட் 1 2வை கேட்கணும். அப்போ 2 என்ன சொல்லும்? ஐ லைக் அன் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்ச். வாட் டு யூ லைக், ஆப்பிள் ஆர் ஆரஞ்ச் அவங்க கேட்பாங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட் 1 என்ன சொல்லுவாங்க? ஐ லைக் ஆப்பிள் பட் ஐ டோன்ட் லைக் ஆரஞ்ச். இதில் பார்த்தீங்கன்னா அண்டும் கவர் ஆகிடும், பட்டும் கவர் ஆகிடும், ஆரும் கவர் ஆகிடும். அண்டுன்னு பொழுது மற்றும்ன்ற வார்த்தை, பட்டுனா ஆனால், ஆறுனா அல்லது, இதெல்லாம் சேர்ந்த மாதிரி இந்த சென்டென்ஸ் அமைஞ்சிருக்கு. குழந்தைங்களை கூப்பிட்டு சர்க்கிளில் உட்கார வச்சுட்டு கூடவே அவங்க நோட் புக்கும் பென்சிலும் கொண்டு வர சொல்லி உட்கார வைக்கணும். சர்க்கிளில் உட்கார வச்சுட்டு அவங்கள வரைய சொல்கிறோம். ஏதாவது 2 ஃப்ரூட்டோ இல்லை வெஜிடபிளோ வரையணும். என்ன வரையணும்? ஒன்று பிடிச்சது வரையணும், இன்னொன்று பிடிக்காதது ஒன்று வரையணும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ட்ரா எனி 2 fruits or vegetables, one you like and the one you don't like அப்படின்னு சொல்கிறோம். குழந்தைங்களும் வரைஞ்சிருவாங்க. வரைஞ்ச பிறகு பேராக உட்கார சொல்லிவிட்டு அவங்களும் இது மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கணும். என்ன வரைஞ்சாங்களோ, இப்போ இதில் ஆப்பிள் ஆரஞ்சுன்னு இருக்குது சென்டென்ஸு, அவங்க வரைஞ்சதை அந்த வார்த்தைகளை மாற்றிக்கணும். வேறு ஏதாவது வரைஞ்சிருந்தாங்கன்னா பனானா கிரேப்னு வரைஞ்சிருந்தாங்கன்னா ஐ ஹேவ் ட்ரான் அண்ட் பனானா அண்ட் கிரேப் விச் ஃப்ரூட் டு யூ லைக் அப்படின்னு கேட்க சொல்லணும். அந்த மாதிரி இந்த வேர்ட்ஸை மாற்றிப்பாங்க. அவங்க வரைஞ்சதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேருங்களை மாற்றி கேட்கணும். இது பிடிக்குமா, அது பிடிக்குமா அப்படின்ட்டு. இது முடிஞ்சதுக்கப்புறம் 2Bயில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் பிகாஸ் சென்டென்ஸில் பிகாஸ் யூஸ் பண்ணுறது. பிகாஸ் இன் சென்டென்சஸ் 4th and 5th 2 ஸ்டாண்டர்டுக்கும் காமன். முன்னாடி கொடுத்த ஆக்டிவிட்டியும் 4th and 5th காமன் தான். சாண்ட் டைம், இங்கே கொடுத்துருக்கிற சாண்ட்டை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரோம். குழந்தைங்க நமக்கு சொன்ன பிறகு திரும்பி ரிப்பீட் பண்ணுவாங்க. ராம் இஸ் ஹாப்பி, ராம் இஸ் ஹாப்பி. வை இஸ் ஹி ஹாப்பி? பிகாஸ் ஹி ஹேஸ் அ நியூ பென். ராம் இஸ் சேட், ராம் இஸ் சேட். வை இஸ் ஹி சேட்? பிகாஸ் ஹி லாஸ்ட் ஹிஸ் பென். ராம் இஸ் ஆங்க்ரி, ராம் இஸ் ஆங்க்ரி. வை இஸ் ஆங்க்ரி? பிகாஸ் ராஜ் broke his pen. ராம் இஸ் ஸ்லீப்பி, Ram is sleepy. Why is Ram sleepy? Because he is tired. இந்த சாண்ட்டை நம்ம சொல்லி குழந்தைங்களை ரிப்பீட் பண்ண சொல்கிறோம். சொன்ன பிறகு பிகாஸுங்கிறது என்ன, ஏனென்றால்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு கேள்வி, ஒய், ஏன், இது ஏன் நடந்தது அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது அதுக்கு ஆன்சராக வர்றது தான் பிகாஸ். ராம் ஏன் ஹாப்பியாக இருந்தான்? ஏன் இருந்தான்? அவனுக்கு நியூ பென், அவன்கிட்ட ஒரு நியூ பென் இருந்தது. ஏன் சோகமாக இருந்தான்? அவன் பெண்ணை அவன் தொலைச்சிட்டான், அதனால் சோகமாக இருந்தான். ஏனென்றால் அவன் பெண்ணை அவன் தொலைத்து விட்டான். ஏன் கோபமாக இருந்தான்? ஏன்னா ராஜ் அவனோட பெண்ணை உடைச்சிட்டான். ஏன் ஸ்லீப்பியாக இருக்கிறான் அவனுக்கு ஏன் தூக்கம் வருது? ஏன்னா அவன் ரொம்ப டயர்டாக இருக்கிறான். ஸோ ஏனென்றால் அப்படிங்கிறது தான் பிகாஸ். ஏன் என்ற கேள்வி, ஒய் என்ற கொஷினுக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் பிகாஸ் அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு நம்ம இன்சஸ்ட் பண்ணணும். இதோட டே 2 கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. தேங்க்யூ டீச்சர்ஸ்.